ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல் டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஷேர் மார்க்கெட்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது. நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க, எனக்கு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்ல வந்து ஆசை இருக்கு, பட் அது எப்படின்னு வந்து எனக்கு வந்து புரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிகினர்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அங்கே வந்து சேல் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கேருந்து வாங்குவீங்க. எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 100 crore ஷேர்ஸ் வந்து விற்கிறாங்க. நீங்கள் அதுலேருந்து ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க. நீங்கள் அப்போது ஒன் ஆஃப் தி 20 ஓனராக வந்து ஆவீங்க. அப்போது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க. ஒரு கம்பெனி வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து வரும். அதே மாதிரி உங்களோட ஷேர்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். அதுதான் வந்து கேபிட்டல் கெயின் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் கான்செப்டே. அடுத்து ட்ரேடிங் வாஸ் இன்வெஸ்டிங். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். மார்க்கெட்ல 2 டைப் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். இவங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பை செல் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஷார்ட் டைம்ல வந்து பை செல் பண்ணுவாங்க. இவங்க குயிக்காக வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிடுவாங்க. அதே வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டைம்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இவங்களோட வெல்த்தை வந்து பில்ட் பண்ண தான் வந்து பார்ப்பாங்க. ட்ரேடர்ஸுக்கும் இன்வெஸ்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். எக்ஸாம்பிள், ஒரு ட்ரேடர்ஸ் என்ன பண்றாருன்னா ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸை வந்து 2500 வந்து அவர் வந்து பை பண்ணிடுறாரு. அவர் வாங்கின கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு 2500 இருந்து ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சிங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னா செல் பண்ணிடுவாரு. குயிக்காக வந்து ஒரு 50 rupees வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிடுவாரு. இதுதான் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுவாங்க. இதையே வந்து நீங்க இன்வெஸ்டர்னு வந்து எடுக்கும்போது சேம் பிரைஸ் தான் 2500 வந்து அவர் வந்து பை பண்ணுவாரு. இந்த பை பண்ணதை என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years வரைக்கும் அவர் வந்து செல் பண்ண மாட்டார், அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 அந்த மாதிரி வந்து போகும். இதுதான் வந்து லாங் டைம்ல வந்து செல் பண்ணுவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து பில்ட் ஆகும், ப்ராஃபிட் வந்து நிறைய வந்து கிடைக்கும். இவங்க வந்து குயிக்காக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கான டிஃபரன்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இன்வெஸ்டருக்கு இதோட ப்ராஃபிட் மட்டும் இல்லாம டிவிடெண்ட் இதுல வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பேன் கார்டு இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து இருக்கணும். இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மேண்டரி. இது இருந்தால் தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரும் வந்து இதுல வந்து லிங்கா இருக்கணும். அக்கௌண்ட் வந்து ஒரு சிலர்லாம் வந்து மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஸ்கேன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் வந்து இருக்கணும். இது இருந்தாவே போதும், உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அதேமாதிரி டிஜிட்டலாக வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் வந்து சைன் பண்ணி அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப டிஜிட்டலாக வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து குயிக்காக வந்து பண்ணிடலாம். இந்த வந்து புரோக்கர் ஆப்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஒய்சி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் வந்து யோசிச்சிருப்பீங்க எந்த அக்கௌண்ட்னு. ஒன்றும் இல்லை, டிமார்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த டிமார்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸை நீங்கள் வந்து வாங்கி விற்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்கள் வந்து பை செல் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பை பண்ணி ஒரு 2 days வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறீங்க, ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னும் போது அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிமார்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது 2 அக்கௌண்ட் சேர்ந்து வந்து கிரியேட் ஆகும். சொல்கிறேன், இதோட எக்ஸ்பிளேஷன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால வந்து சொல்கிறேன், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்னா நீங்கள் வந்து பை செல் மட்டும் பண்ணுவீங்க. அதே நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா ஷேர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. நீங்கள் வாங்குறீங்களா ஷேர், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து டிமார்ட் அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கராக உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க விற்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் போதும். அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக ஒரு லாக்கர் வேணும் இல்லையா, அதுக்கு தான் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் வந்து வேணும். எக்ஸாம்பிள், நீங்கள் க்ரோ, அப்ஸ்டாக்கு, ஜோராத் அந்த மாதிரி புரோக்கர் ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டிமார்ட் ப்ளஸ் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் சேர்த்து தான் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து பை செல் பண்ணணும் அப்படின்னும் போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டும், நீங்கள் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும் போது டிமார்ட் அக்கௌண்ட்டும் தேவைப்படும். அடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வந்து எந்த புரோக்கரை வந்து சைட் பண்ண போறீங்கன்னு இருக்குது.
எக்ஸாம்பிள் ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக் இந்த மாதிரி வந்து நிறைய புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் வந்து எந்த புரோக்கர் கிட்ட நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பாருங்கள், ஒவ்வொரு புரோக்கருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். சார்ஜஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு புரோக்கர்ஸ்லையும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த புரோக்கர் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரோக்கர்ஸ் வந்து செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து அப்கமிங்ஸில் வந்து அப்லோட் பண்ணி போடுறேன். எந்தெந்த புரோக்கர்லாம் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த புரோக்கர் கிட்ட எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது இந்த மாதிரி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போறீங்கன்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒவ்வொரு புரோக்கர்கிட்டையும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு புரோக்கருக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போகும்போது புரோக்கர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு புரோக்கர்ஸ்க்கும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுற ப்ராசஸே வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து நீங்கள் புரோக்கர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா உங்களோட கேஒய்சியை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தால கேஒய்சி வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேஒய்சி வந்து ஆன்லைனில் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் ஆதார் கார்டில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ-சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ராசஸ் உங்களோட டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இ-சைன் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உங்களோட பேன் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ கேஒய்சி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். இது வந்து ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான், அதை வந்து பார்த்துக்குங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து மெசேஜ் அப்புறம் இமெயில் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை வந்து பைசல் வந்து அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வந்து வாங்க போறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி என்எஸ்சிக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியும். நீங்கள் இதில் யார்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த 2 எக்ஸ்சேஞ்சுமே வந்து சேஃப் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. யூஸ்வலாக என்எஸ்சியில் வந்து ஹை வேல்யூம் வந்து இருக்கும். ஸோ நிறைய பைசல் பார்த்தீங்கன்னா என்எஸ்ல வந்து நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்எஸ்ல வந்து நடக்கும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க. இப்போ வந்து 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க மார்க்கெட்டில். நீங்கள் போயிட்டு ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து வாங்க முடியாது. ஏன்னா அந்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 வந்து ட்ரேட் ஆகுதுன்னு வச்சிங்கன்னா இந்த ஷேர்ஸை நீங்கள் வந்து வாங்க முடியாது. 1000க்குள்ளே இருக்கிற ஷேர்ஸ் தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ், இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து 2 குவான்டிட்டி நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற ஷேர்ஸ் ஃபுல் ஷேர்ஸை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 பார்ட்டாக இருக்கும். பையின்னு இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்லுன்னு இருக்கும். நீங்கள் வந்து பையை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஷேர்ஸ் வாங்க போகிறீங்கன்றதை கிளிக் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா பை ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஷேர்ஸ் என்ன ஆகுன்னா இது போயிட்டு டிமேட் அக்கௌண்ட் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு இது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், இந்த பை செல் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இது போய் ஸ்டோர் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ரிஸ்க்னு பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இருக்குது, அதுக்கேற்ற ரிஸ்க்கும் வந்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற ரிஸ்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ரூமரு, டிப்ஸு, அப்புறம் மெசேஜ்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்தாங்க, அதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அந்த ஸ்டாக்கை வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம். இந்த யூடியூப், டெலகிராம், அப்புறம் இந்த ஆப் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க் கம்மியாக வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து டேக்ஸ் வந்து ரெகுலேஷன் வந்து பார்க்கும்போது ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 12 monthsக்குள்ள, அதான் 1 yearக்குள்ள நீங்கள் வந்துட்டு பை பண்ண ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. 1 year மேலே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 year நீங்கள் இன்னைக்கு வாங்கி 1 yearக்குள்ளே செல் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்மில் வரும். இன்னைக்கு வாங்கி அது 1 yearக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னும் போது அது வந்து லாங் டேர்மில் வந்து வரும். அதான் 12 months வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்மில் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னும் போது
நீங்கள் 20% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் லாங் டைம் 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கான கேபிட்டல் கெயினுக்கு வந்து நீங்கள் 12.5% வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மெயின் திங் 1,25,000 மேலே வர ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணீங்க. அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஃப்ரீ. அதே நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய வந்து மேக் பண்ணலாம். அதேமாதிரி டேக்ஸ் வந்து கம்மியாகுது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ குயிக்காக பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கடுத்து ட்ரேடிங் அண்ட் டிமாட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இல்லை என்எஸ்சியில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக்கை வாங்கும் போது ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒன்ஸ் வந்து கன்சர்ன் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.